பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம இணைந்து ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என் வசனத்தை கை கொண்டபடியினாலே எல்லா ஆசீர்வாதங்களும் பை கண்டிஷன் உடையது. இந்த காலை வேளையில் ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்பாக தேவன் வைத்தால் அது எந்த மனிதன் ஒருவனும் மனிதனானாலும் அந்தகாரமானாலும் பூட்ட முடியாது. எஸ், அது தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்துக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடிகிறதில்லை, செயல்பட முடிகிறதில்லை. காரணம், இந்த வார்த்தையின் முன்னால் சொல்லுது, என் வசனத்தை என் வார்த்தையை நீ கை கொண்டபடினால். தேவ வசனத்தை நாம் கை கொள்ளும்போது தேவனாகவே நமக்கு முன்பாக நமக்கு தகுதி இல்லாத நம்முடைய எஜுகேஷன் கூட அதுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமான ஒரு பதவியில் நம்மை உயர்த்த, நிறுத்த, ஆசீர்வதிக்க என் தேவன் நல்லவர், வல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஆமேன், எனக்கு முன்பாக வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களானாலும் சரி, தேவன் திறந்தால்தான், தேவன் உன் வாழ்க்கையில் திறந்தால்தான், ஹல்லேலூயா, அது ஆமேன் மனிதனால், மற்றவர்களால், உலகத்தால், எந்த ஒரு சக்தியினாலும் பூட்ட முடியாது. இந்த கால வேளையில் எந்தெந்த வாசல் நமக்கு முன்பாய் பூட்டப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த முயற்சிகள் தடைப்படுத்தி காணப்படுகிறதோ, ஆமேன், நாம் மற்றவர்களை குறித்து குற்றம் சொல்லாதபடி, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். நம்மை எந்த வார்த்தைக்கு இன்னும் நான் ஆண்டவரே கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அது யாராக இருந்தாலும், எத்தனை வருட விசுவாசியை ஊழியமோ செய்து கொண்டிருந்தாலும் குறைகள் இல்லாத மனிதன் இல்லை. பரிசுத்த ஆவியான் எப்பொழுது அந்த குறைவை நமக்கு சுட்டி காட்டுகிறாரோ அதை அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று எந்த ஒரு தெய்வ பிள்ளை தேவனை நோக்கி கூப்பிட ஆயத்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு முன்பாக வாசல் திறக்கப்படும், ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த கால வேளையில் நம்முடைய குறைவுகள் என்ன, எந்த வசனத்துக்கு இன்னும் நான் செவி கொடுக்காமல் இருக்கிறேன், கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், கை கொள்ளாமல் இருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து ஆவியானவர் நமக்கு உணர்த்தினால் அதை கை கொள்ளுவோம். நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஜெபிக்கலாமா ஒரு நிமிடம்? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற. விசேஷமாய் யார் யாருக்கு முன்பாக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தடை, ஆமேன், எந்த ஒரு வாசலுக்கு போனாலும் அது அடைக்கப்படுகிற நிலைமை என்று விரக்தியோடு சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலவேளையில் அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன். ஆமேன், எந்த வசனத்துக்கு இன்னும் ஆமேன் அறிந்து அதை கை கொள்ளாமல் இருக்கிறேன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் என் ஆண்டவர் அவர்களை கீழ்ப்படிய பண்ணும்போது உணர்த்தப்பட்ட ஆமேன் தேவாவியானவர் ஞாபகப்படுத்திய அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்போது, அன்பு தகப்பனே, அவர்களுக்கு முன்பாக எந்தெந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாசல்களை திறக்க நீர் வல்லவரப்பா, உண்மையப்பா, அதை செய்ய வல்லவர், அது ஒருவனும் தடை பண்ண முடியாது என்று இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீ பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து இடைபடும் ஆமேன் அற்புதங்களை காணச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுத்து கை கொண்டு நடப்போம். ஒரு நாளல்ல, வாழ்க்கையில் முழுவதும் கை கொண்டு நடப்போம். கர்த்தர் திறந்த வாசல்களை நமக்கு வைப்பார். God bless you. Praise the Lord.